உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் சுதந்தரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. அதே வார்த்தையை சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? என்னை பார்த்து என்ன சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள நீங்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எந்த அளவும் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. என்றைக்கு இந்த சத்தியத்தை நான் விளங்கி கொண்டேனோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. கர்த்தர் நல்லவர் என்று அனுதினமும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ருசி பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் வாழுவீர்கள். உங்கள் மூலமாக தேவனால் வையகத்தையும் வாழ வைக்க முடியும். தேவன் கிருபையாக தந்த 336வது சத்தியம், சடலங்களை எழுப்புவது சப்ப மேட்டர், ஏன் 7/10. அருமையான தேவர்களே, முதல் 6 சடலங்களை தேவன் எப்படி எழுப்பினார், மனிதர்களை பயன்படுத்தி எப்படி எழுப்பினார் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம 6 சடலங்கள் எப்படி எழுப்பப்பட்டன என்று நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அவைகளையும் கேளுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மரித்தோரை உயிரோடு எழுப்புவீர்கள். ரைட். இன்றைக்கு அந்த 7வது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களிலே மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் 7வது எழும்பினது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் எழுப்பினாங்க? எலியா எழுப்பினாரு, எலிசா எழுப்பியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் எழுப்பியிருக்கிறாரு, பேதுரு எழுப்பியிருக்கிறான், பவுல் அப்போஸ்தலரும் எழுப்பியிருக்கிறான். இதில் என்ன விசேஷம் என்றால், இயேசுதாமே மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்ன இயேசுதாமே எப்படி எழும்பினார் என்று நாம் இதில் பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 5 காரியங்களை சொல்லட்டுமா? நான் சொன்னேன் 10 இடங்களிலே மரித்தோர் எழும்பியிருக்கிறார்கள் என்று சொன்னேன். முதலாவது, எல்லா இடத்திலுமே லகுவாகவே எழும்பியிருக்கிறார்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அது ஒரு சப்ப மேட்டராக இருந்திருக்கு. ரைட். உயிரோடு எழும்பின சரீரமும் என்ன செய்யலை? கஷ்டப்படலை. எழுப்பின மனிதர்களும் கஷ்டப்படலை, தேவனும் கஷ்டப்படலைங்க. எனவே உங்களால் எழுப்ப முடியும், உங்களால் எழுப்ப முடியும் என்பதல்ல, எழுப்ப வேண்டும். 2வது பாருங்கள், எந்த சடலமும் அதிகமாக ஜெபித்து எழுப்பப்படவில்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா மரித்தோரை எழுப்ப வேண்டுமென்றால், அற்புதங்கள் செய்ய வேண்டுமென்றால் ரொம்ப நேரம் மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும்? அப்படி அல்ல. இவைகளுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் மட்டும்தான் தேவை. அந்த விசுவாசத்திற்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. என்னது? சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டால் போதும். ரைட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, நம்முடைய தலைமுறையில் நம்முடைய தேவனை தேவன் என்று பூலகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3வது பாருங்க, 4 நாட்கள் கழித்து எழுந்தாலும் அந்த சரீரத்தில் எந்த பழுதும் இல்லை, துர்நாற்றம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக எழும்பி வர்றார். யாரு? நம்முடைய லாசரு. அடுத்து பாருங்க, எவரும் முயற்சிக்காமலே, எந்த ஒரு மனிதன் தொடாமலே
எந்த ஒரு மனிதனும் உயிரோடு வா என்று பேசாமலே எலும்பு பட்டு, எலிசாவுடைய எலும்பு 1 வருஷம் அடக்கம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, எலும்பு காஞ்சி கருவாடா கல்லறை தோட்டத்தில் கிடக்குது. அந்த எலும்பு மேலே ஒரு பாடியை கொண்டு போட்ட உடனே உயிரோடு எழும்புகிறது. அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய மேட்ருங்க. நீங்கள் மாம்சத்திலே உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல அருமையான தேவர்களே, நீங்கள் செத்த பிறகும் உங்கள் எலும்புல உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதான் இயேசு சொன்னார் நீங்கள் தேவர்கள் என்று. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் யாவரும் இந்த வேலையை செய்வதற்கு நாம் தகுதியும் ஆக்கப்பட்டிருக்கிறோம், வல்லமையும் படுத்தப்பட்டு இருக்கிறோம். பழைய செய்திகளை கேட்டு இருக்கிறவர்களுக்கு நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? இன்றைக்கு வேதத்தில் நம்முடைய கம்ப்ளீட் மாடல் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் எப்படி உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், பிரதான ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறேன். இந்த ஒரு டெட் ரைசிங் 4 புஸ்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 சுவிசேஷங்களும் இதைத்தான் சொல்லி முடிக்கின்றன. ரைட்? ஓகே. பாருங்கள், நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். The book of Matthew chapter 28 verse 6 I shall read for you. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் எழுப்பப்படவில்லை, தானாகவே எழுந்தார். அது ஃபர்ஸ்ட் ட்ரூத் நம்ம தெரிய வேண்டியது. அருமையானவர்களே, எழுந்தார், எழுப்பப்பட்டார் என்று சொல்லி அல்ல. That is the supernatural power of our complete model. அவர் தானாகவே எழுந்தார். இரண்டாவது பாருங்கள், சொன்னபடியே 3ஆம் நாளிலே எழுந்தார். பலமுறை சொன்னார், ஆனால் அந்த மரமண்டையருக்கு ஏறலை. ரைட்? ஆனால் அவர் சொன்னபடியே எழுந்தார். மூன்றாவது பாருங்கள், அவரை அடக்கம் செய்த பொழுது இரத்தமெல்லாம் வடிந்திருந்தது. காயங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? பச்சை காயங்களாக இருந்தன. ரைட்? ஆனால் உயிரோடு எழும்பின பொழுது எந்த இரத்த வாடையும் இல்லை, எந்த இரத்த கரையும் இல்லை, எந்த புண்களும் இல்லை. ஆனால் என்ன இருந்தது? தழும்புகள் இருந்தன. ரைட்? அப்போ அதனால தான் தோமா கேட்குறாரு, நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன பொழுது என்ன சொன்னார்? தோமாங்க வா, நீ 33 தேவர்கள் இருக்கிற இந்தியா என்கிற தேசத்துக்கு போக போகிறா, உனக்கு எந்த ஒரு அவிசுவாசமும் வரக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய மேலங்கே நகட்டி பாரு, இந்த விழாவில் நீ கை வச்சு பாரு என்று சொல்லி அவருடைய தழும்புகளை காண்பித்தார். ஆனால் காயங்கள் இல்லை, ஈரோ இல்லை, இரத்தக்காரே இல்லை. இந்த காட்சியை அருமையானவர்களை நீங்கள் சென்னையில் இருக்கிற நபராக இருந்தால் அல்லது எப்பொழுதாவது நீங்கள் சென்னைக்கு வந்தால் அவருடைய கல்லறை இருக்குது பாருங்கள், சாந்தோம், அந்த கேத்தலிக் சர்ச்சில், அங்கே போய் பாருங்கள். அந்த கல்லறை அப்படியே இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை பக்கத்திலே போயிடலாம். அதில் ஒரு அழகான படம் வரைந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அங்கியை ஒதுக்கி தோமா அங்கே கை வைக்கிறத அவர் தத்துரூபமாக படம் வரைந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் அருமையானவர்களே. எல்லாமே லிட்ரலி ட்ரூ ஃபேக்ட், சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து பாருங்கள், வேறு யாரும் உயிரோடு எழும்பும் பொழுது பூமி அதிர்ச்சி வந்ததாக அங்கே எழுதப்படவில்லை. ரைட்? ஆனால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் பொழுது பூமி அதிர்ந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Matthew chapter 28 verse 2. மத்தேயு 28:2 அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்கள், பயங்கர ஒரு வேர்ல்டு வாஸ் ஷூக். உலகத்தை உலுக்கிற வல்லமை நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிற்று. இதே போல் நீங்கள்
அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம் பாருங்க. அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தேவனை பாடி துதித்த பொழுது சிறைச்சாலை கதவு எப்படி திறந்தது? அங்கேயும் ஒரு பூமி அதிர்ச்சியை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்பட்ட சில இடங்களில் இப்படி பூமி அதிர்ந்து இருக்கிறது. அதில் ஒன்று எப்பொழுது என்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது. அப்போது அதே போல் பவுலுக்காகவும் சீலாவுக்காகவும் அந்த பூமி அதிர்ச்சியை பரலோகம் ஏன் அனுப்பிற்று? சிறையிருப்பிலிருந்து தம்முடைய ஜனங்களை பவுலையும் சீலாவையும் விடுதலை பண்ணுவதற்காக பரலோகம் பூமியை ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிச்சு. சிறைச்சாலை கதவு திறந்தது. 2 பேரும் வெளியே வந்தாங்க. அருமையானவர்களே, we all are called world shakers. உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை உலுக்குகிறவர்கள். அதனால்தான் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி என்கிற நம்முடைய சபையில் வருஷத்திற்கு 3 நேரம் அல்லது 4 நேரம் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறோம். அதை பற்றி உங்களுக்கு விவரம் வேண்டுமென்றால் இந்த 1111 நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. ஐ வாண்ட் டு விசிட் த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி போடுங்க. சேருங்கள் எங்களோடு. உலகத்தை உலுக்கி வையகத்தை வாழ வைப்போம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு நாம் ஆற்றல் மிக்கவர்கள்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அருமையான தேவர்களே, உங்களையும் என்னையும் தேவன் சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். வைத்து விட்டு தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, இதுக்கு தேவை என்ன தெரியுமா? உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், அல்லது உங்களுடைய உணர்வை மாற்ற வேண்டும். உங்கள் எண்ணம் போல தான் நீங்கள் வாழுவீர்கள். உங்கள் உணர்வு எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் வாழுவீங்க. நான் தோற்று போனவன் என்ற உணர்வோடு நீங்கள் அநேக வருஷம் வாழ்ந்திருக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்புங்க. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க. நான் வெற்றியாளன், ஏனென்றால் என்னுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்லறையிலிருந்து வெளியே வெற்றி திறந்தார். அவர் ஜீவிக்கிறார், எனவே நானும் ஜீவிப்பேன். ஏன்? உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு தேவன் குடியிருக்கிற கோயிலாக நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்களா இல்லையா? எப்போ மறுபடி பிறந்தீங்க? 20 வருஷம் ஆச்சா? 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த உயிர்த்தெழுந்த நாதனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை அலட்சியம் பண்ணாதீங்க. அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீர்கள். அருமையான தேவர்களே, உணர்வை மாற்றணுங்க. அப்படின்னா என்னது? இந்த புக்கை வாங்கி படிங்க. 300 ரூபாய் தான். தமிழ்நாட்டில் அநேக புஸ்தக சாலையில் கிடைக்கும். ரிட்டன் பை ஒன் மிஸ்டர் ஆண்ட்ரூ ஓமக். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். ஆங்கிலத்தில் இருக்குங்க. உங்கள் எண்ணத்தை மாற்றி விடுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன 7 காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அவர் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்புவீர்கள். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும். கிருபைக்கு ஒரு அளவு இல்லை பாருங்க. கிருபைக்கு அளவே இல்லை. என் செய்தியை நேரடியாக மாத்திரமல்ல, ஐயா உங்கள் செய்தியை டெலிவிஷனில் கேட்டுக்கொண்டே இருந்தேன், என்னுடைய உதிரப்போக்கு நின்று விட்டது. 10 ஆண்டுகள் கஷ்டப்பட்டாள் அந்த சகோதரி. அருமையானவர்களே, தட் இஸ் தி ஆசம் பவர் ஆஃப் த லிவிங் வாட்டர் comes out of your belly. உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. It has awesome power. It has dead rising power. நான் பிலீவ் பண்ணுறேங்க. அடுத்த டெட் பாடியை நான் எழுப்ப போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனேயே அந்த சரீரம் எழுந்து உட்காரும். ஏன் தெரியுமா?
இயேசு கிறிஸ்து பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற அதே வல்லமை அந்த வீட்டு வாசல்ல நான் கால் வைக்கும் பொழுதே என்னிடத்திலிருந்து பாய்ந்து செய்யும், பாய்ந்து செல்லும். ஏன்? லாசருவின் கல்லறையை பார்த்து பேசின பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து பாய்ந்து சென்ற அதே வல்லமை நான் ஒரு வீட்டு வாசலில் வீட்டு வாசலில் கால் வைக்கும் போதே அந்த சரீரம் உயிரோடு எழும்பும். ஏன்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இதற்காகவே தேவன் 21வது நூற்றாண்டிலே உன்னையும் என்னையும் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா! நீங்கள் ஒரு பெரிய கஷ்டமே பட வேண்டாங்க. 3 மாதங்கள் என்னுடைய செய்தி 4 செய்தி கேளுங்க பெர் டே. அப்போ 90 நாளில் நீங்கள் எத்தனை செய்தி கேட்பீங்க? 4 36 360 செய்தி கேட்பீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏன்? அதில் மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. உங்கள் விசுவாசம் பெருகிவிடும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவீர்கள், உங்கள் உணர்வுகள் மெருகேற்றப்படும். ஒரு சகோதரன்ட்ட ஃபோனில் பேசுகிறேன், கிறிஸ்துவை அறியாத ஒரு இந்து சகோதரன். 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். ஐயா, என்னுடைய முடிகள் எல்லாம் சிலிர்க்குதையா. என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நான் பேசும் பொழுது அது என்னிடத்திலிருந்து பாய்ந்து செல்லுகிறது. ஒரு ஐசியூக்குள்ளே சென்றால் அந்த ஐசியூவில் இருக்கிற அத்தனை பேர் சுகமடைகிறார்கள். ஏனென்றால் என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஆசீர்வாதங்கள், உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னிடத்திலிருந்து பாய்ந்து செல்லுகிறது என்கிற அந்த யோவான் 7:38 என்னுடைய மைண்டு ஏற்றுக்கொண்டது. என்னுடைய உணர்வுகள் எல்லாம் மெருகேற்றப்பட்டு இருக்கின்றன. ஒரு ஆஸ்பத்திரி வார்டில் 40 பேர் இருக்கிறாங்க, 39 பேர் சுகமாயிட்டாங்க, ஒருத்தி மட்டும் சுகமாக இல்லை. இன்றைக்கு இந்த திங்கக்கிழமை போய் ஹீலிங் பண்ணுறேன், அடுத்த திங்கக்கிழமை போனால் வெள்ளைச்சேலை உடுத்த ஒரே ஒரு அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. யாருன்னு கேட்டால் பெந்தேகோஸ்தே. மீதி 39 பேர் வெளியே போயிட்டாங்கங்க, சுகமாகி போயிட்டாங்க. பேர் தான் விசுவாசிகள், ஆனால் விஷ ஊசிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் சத்தியத்தை நீங்கள் சரியாக போதிக்கிற பிரசங்கங்களை கேட்பதற்கு பதிலாக அந்த விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கங்களை கேட்கிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆனால் வந்தோ பரிதாபம், எல்லாற்றையும் இழந்துட்டாங்க. இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? சத்தியத்தை, எது சரியான சத்தியம் என்கிற அறிவை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அடுத்தால பாருங்க, 6வதாக இன்னைக்கு என்ன தலைப்பில் நம்ம வேதத்தை தியானிக்கிறோம்? சடலங்களை எழுப்புவது சப்ப மேட்டர். ஏன்? 7/10. ஹல்லேலூயா. எலிசாவும் சரிங்க, எலியாவும் சரிங்க, இயேசு கிறிஸ்துவும் சரி, பேதுருவும் சரி, ஒருவேளை பிலிப்பு, பவுல், இவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பின ஒரு சிலவற்றைத்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சடலங்களை இவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். உயிரோடு எழுந்ததை வெளிப்படுத்தி இருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலும் 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது, அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் பாருங்கள். முக்கியமான ட்ரூத்து. அவர் ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த 12 பேர் மாத்திரமல்ல, இந்த 2 மரியாள்கள் எவருக்கும் சந்தேகமே வரக்கூடாது. என்ன செஞ்சார் பாருங்கள். அங்கே மத்தேயு 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, யாரெல்லாம்? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் மற்றவர்கள், அதை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்க செல்லும் பொழுது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ரைட்? மார்க்கில் என்ன நடந்ததுன்னு சொல்லி வாசிக்கட்டுமா? அந்த 11 பேருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். மார்க் 16:14, 16:14 ஆஃப் த புக் ஆஃப் மார்க். அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். So clear, right?
இதில் இன்னொரு ட்ரூத் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்களிலே யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, ஆனால் விசுவாசிக்காத நபர்களை அவர் கடிந்து கொண்டிருக்கிறார். ரைட்? ஜெபம் செய்யாதவர்களை கடிந்து கொள்ளவில்லை, பாவம் செய்தவங்களை கூட கடிந்து கொள்ளலைங்க. ஆனால் விசுவாசிப்பதற்கு பதிலாக அவிசுவாசித்தவர்களை அவர் கடிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவர்களை பாராட்டி இருக்கிறார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த வேசியாகிய அந்த ஸ்திரீலிடத்தில் கூட கடின வார்த்தை சொல்லலை. இனி பாவம் செய்யாதே போ என்று தான் சொன்னார். ஆனால் விசுவாசிக்காத பல இடங்களிலே நம்முடைய முன்மாதிரியாகிய இயேசு கிறிஸ்து, கம்ப்ளீட் மாடலாகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார். சீசலை கடிந்து கொண்டிருக்கிறார். அற்ப விசுவாசிகளை என்று அழைக்கிறார். ரைட். அடுத்து பாருங்கள், மூன்றாவது சுவிசேஷத்திலே யாருக்கு வெளிப்படுத்துகிறார், எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். The book of Luke chapter 24 verse 13 I shall read for you. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகும்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக பாருங்க, அந்த கடைசி சுவிசேஷ புத்தகமாகிய யோவானிலே 21:14 அங்கே கலிலேயா கடல் அருகே இயேசு, யோவான் 21:14, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் ஆகும். எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கான், இவர் கரையில் காத்துட்டு இருக்காரு. மரித்து உயிரோடு எழுந்த நாளிலே அவன் வர்ற அவ்வளோ எம்டி ஹேண்டடாக வரான். ஒரு மீன் கூட இல்லை. திரும்ப சொல்கிறா, எப்போ போய் படகுக்கு வலது பக்கம் போடுங்கன்னா 153 பெரிய மீன்கள். அதில் என்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் பாருங்கன்னா, அந்த வலை கிழியத்தக்க அளவு இருந்தாலும் வலை கிழியவில்லை. அருமையானவர்களே, அதில் ஒரு வேடிக்கையான காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்களா, அங்கிள் நாங்களாம் ரொம்ப ஒழுக்கமானவங்கள் அல்ல. எங்கள் சாரு சொல்கிறாரு, யூ ஆர் குட் ஃபார் நத்திங், உங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஒழுங்கினமானவன். உங்கள் பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள். ஒழுக்கம் இல்லாத பேதுருவிடத்தில் தான் ஆண்டவர் திறவுகோலை கொடுத்தாருங்க. இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன். அவன் எப்படி இருந்தான் பாருங்க. 7வது வசனம், ஜான் 21:7, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதிச்சான். கோமணம் கூட ஜட்டி கூட இல்லாமல் மீன் பிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் 3.5 years ஆஃப் என்னது ட்ரைனிங், 3.5 வருஷம் இயேசு ட்ரைனிங் கொடுத்த பிறகு இப்படி தாங்க இருக்காங்க. நான் ஏன் இதை பஞ்ச் பண்ண விரும்புகிறேன்னா, உங்களுடைய ஒழுக்கக்கேடு இருக்குது பாருங்க, அது தடை இல்லைங்க. உங்கள் ஒழுக்கத்திலே நீங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பணி செய்ய முடியும், பணி செய்ய வேண்டும். அந்த ஒழுக்கக்கேடுகளின் மத்தியிலும் தேவனை உங்களால் விசுவாசிக்க முடியும். சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய ஜெபத்தில் ஒழுக்கம் இல்லை, சோர்ந்து போகாதே, தேவனை விசுவாசிக்க முடியும். என்னுடைய கீழ்ப்படுதலிலே ஒழுக்கமில்லை, சோர்ந்து போகாதே, அவைகளின் மத்தியில் உன்னால் தேவனை விசுவாசிக்க முடியும். அதாங்க குட் நியூஸு, அதாங்க நம்ப முடியாத அந்த சுவிசேஷம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். முக்கியமான ஒன்றை சொல்லி நான் முடிக்கட்டுமா? அருமையானவர்களே, தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? உலகமெங்கும் போங்கள், உலகமெங்கு போங்கள். மார்க் 16:15, மத்தேயு 28:19 இவைகளை வாசித்து பாருங்க. உயிரோடு எழுந்த பிறகு தன்னை வெளிப்படுத்திட்டு உடனே சொல்லிடுறாரு, நீங்கள் உலகமெங்கும் போங்கள். நான் என்ன செய்வேன்? உங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்வேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுனாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் கிடையாது. நான் 2 வசனம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். பவுல் இதை குறித்து என்ன சொன்னான் என்று நீங்கள் தியானிங்க. இயேசு கிறிஸ்து யோவான் 6:58 சொல்லுகிறாரு, நீங்கள் என்னுடைய மாம்சத்தை பாரம் புசிக்கிறதுனால உங்களுக்கு டெத்து, நோ மோர் டெத்து, யூ ஹேவ் இம்மார்டல் லைஃப்.
அதே போல் 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க. நமக்கு மரணம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த நாளிலிருந்து நீங்கள் சந்திக்க போகிற எந்த சடலத்தையும் விட்டு வைக்க போகிறதில்லை. அது உயிரோடு எழும்புதோ இல்லையோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த டெட் பாடி மேலே கை வைங்க, அல்லது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால எழுந்திரு என்று சொல்லுங்கள். அந்த பாடையிலே பாய்ந்து சென்ற அதே வல்லமை ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே பாய்ந்து செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.